வணக்கம். 4ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் அலகு 6 பார்க்கலாம் வாங்க. கரிகாலன் கட்டிய கல்லணை. இப்போ கல்லணை கட்டிய கரிகாலனை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். எதுக்காக கரிகாலனுக்கு அந்த பெயர் வந்தது, அவருடைய உண்மையான பெயர் என்ன, மேலும் இந்த கல்லணையை பற்றியும் இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பள்ளி விடுமுறை. மணிமொழியும் கனிமொழியும் மாமா வீட்டிற்கு சென்றனர். கல்லணையை பார்க்க விரும்பினர். அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர். அத்தை: நாம் கல்லணையை நெருங்கிவிட்டோம். இப்போ ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. மணிமொழி கனிமொழி 2 பேரும் மாமா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அத்தைக்கிட்ட கல்லணைக்கு போகலாம், நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. அதனால் கல்லணைக்கு போயிட்டாங்க. கனிமொழி கேட்குறாங்க அத்தைக்கிட்ட, அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? அத்தை சொல்கிறாங்க தஞ்சாவூர் மாவட்டம். இப்போ கல்லணை எந்த மாவட்டம்? தஞ்சாவூர். அடுத்தது மாமா: அதோ பாருங்கள் கல்லணை. மணிமொழி: ஐ, கல்லணை எவ்வளவு நீளமாகவும் அழகாகவும் இருக்கிறது. இந்த கல்லணையை யார் கட்டியது மாமா? இப்போ கல்லணை பார்த்தா அழகாக இருக்குது, இந்த கல்லணையை கட்டியது யாருன்னு கேட்குறாங்க மணிமொழி. மாமா சொல்கிறாரு, இந்த கல்லணையை கரிகாலன் என்ற மன்னர் கட்டினார். இப்போ கல்லணையை கட்டியவர் யாரு? கரிகாலன். மணிமொழி கேட்குறாங்க, அவரை பற்றி சொல்லுங்கள். அத்தை சொல்கிறாங்க, சிறப்புமிக்க சோழ அரசர்களுள் கரிகாலனும் ஒருவர். இப்போது கரிகாலன் சோழ அரசர், ஓகேவா? இவரது இயற்பெயர் வளவன். அப்போது கரிகாலனுடைய இயற்பெயர் என்ன? வளவன். கனிமொழி கேட்குறாங்க, அப்படியானால் கரிகாலன் என்ற பெயர் எப்படி வந்தது? மாமா சொல்கிறாரு, கரிகாலன் என்பதற்கு கருகிய காலை உடையவன் என்பது பொருள். இளம் வயதில் இவருக்கு தீ விபத்து ஏற்பட்டது. அவரின் கால் கருகியது. அதனால் அவருக்கு இப்பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. கனிமொழி, ஏன் கரிகாலன்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறதும் மாமா சொல்கிறாரு, கரிகாலனுடைய கால் ஒரு தீ விபத்தில் கருகிடுச்சான், அதனால தான் அவங்கள கரிகாலன்னு சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது கருகிய காலை உடையவன், இதுதான் பொருள், சரியா? இப்போ கனிமொழி கேட்குறாங்க, கல்லணையை பற்றி கூறுங்கள் மாமா. மாமா சொல்கிறாரு, சரி கூறுகிறேன். தற்போது பயன்பாட்டில் உள்ள மிக பழமையான ஒரே அணை கல்லணை. மணலில் அடித்தளம் அமைத்து கட்டியுள்ளார்கள். இதுவே உலகின் மிக பழமையான நீர்ப்பாசன திட்டம் எனவும் கூறப்படுகிறது. இப்போ மாமா சொல்கிறாரு, இப்போ இருக்கிற பழமையான அணையில் ஒன்று என்னது? கல்லணை. இன்னமும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் மணலில் அடித்தளம் அமைச்சிருக்காங்க. இதுதான் உலகத்திலேயே பழமையான நீர்ப்பாசன திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அடுத்து பாருங்க, மணிமொழி கேட்குறாங்க, ஓ அப்படியா மாமா, சரி மேலும் சொல்லுங்கள். மாமா சொல்கிறாரு, காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்குள் சென்றுவிடும். மழைக்காலத்தில் வெள்ளப்பெருக்காலும் கோடை காலத்தில் நீர் இன்றியும் மக்கள் துயரப்பட்டனர். அதனை தடுக்கும் வகையில் பெரியதோர் அணையை கட்ட முடிவெடுத்தார் கரிகாலன். இப்போ காவிரியில் அடிக்கடி வெள்ளம் வரும். அப்போ அந்த வெள்ள தண்ணி எல்லாமே வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, கடலுக்கு போயிடுச்சுன்னா அது எதுக்குமே பயன்படாது. அதனால் நம்ம அதை என்ன பண்ணலான்னு நினச்சாங்கன்னா, அதை தடுத்து நிறுத்தி ஒரு அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு. மணிமொழி சொல்கிறாங்க, மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? இப்போது மணலில் எப்படி அடித்தளம் அமைச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. காவிரி ஆற்றின் மீது பெரிய பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டனர். அந்த பாறைகள் நீர் அரிப்பின் காரணமாக சிறிது சிறிதாக மண்ணுக்குள் சென்றன.
அந்த பாறையின் மேல் வேறொரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை பூசி இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளும்படி செய்தனர். இப்போ காவிரி ஆற்றுக்கு பெரிய பெரிய பாறைகளெல்லாம் கொண்டு வந்து போடுறாங்க. அந்த பாறையில் என்ன ஆகும், மண்ணுக்குள்ளே போகுது. அதுக்கு மேலேயும் ஒரு பாறை போட்டு ஒரு வித ஒட்டுற மாதிரி ஒட்டுவாங்க. தண்ணியில் அது கரையாது, சரியா? அதை போல் ஒட்டி கொள்ள செய்கிறாங்க. பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை. இது தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது, சரியா? அடுத்து மணிமொழி கேட்குறாங்க. இவ்வளவு சிறப்பாக வாய்ந்த கல்லணை உள்ளவரை கரிகாலன் புகழ் நிலைத்து நிற்கும். இப்போ இந்த கல்லணை இருக்கிற வரையும் கரிகாலனுடைய புகழும் வளர்ச்சி அடையும்னு சொல்லி மணிமொழி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கல்வெட்டு செய்தி கொடுத்துருக்காங்க. கல்லணை 2ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. காவிரி ஆறானது காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறு என 4ஆக பிரிகிறது. இப்போ காவிரி ஆறு 4ஆக பிரியுது. காவிரி, கொள்ளிடம், வெண்ணாறு, புது ஆறுன்னு, சரியா? காவிரி ஆறு பிரியும் இடத்தில்தான் கல்லணை கட்டப்பட்டுள்ளது. இது திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டங்கள்லாம் இந்த நீரால் சிறப்பு பயனை அடைகிறாங்க. இந்த கல்லணையால் பயன்பெறவங்க யார்? திருச்சி, தஞ்சாவூர் மக்கள், சரியா? இது உழவு பாசனத்திற்கான மிகப்பெரிய திட்டமாகும். இது உழவுக்காகவும் பாசனம் விளைச்சலுக்காகவும் பயன்படுது. இப்போது கல்லணை பற்றி உனக்கு தெரிந்த செய்திகளை உன் சொந்த நடையில் கூறுக. இப்போ லெசன் பார்த்தோம் இல்லையா? இப்போ கரிகாலன் அவர் கட்டிய கல்லணை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். உனது ஊரின் சிறப்பு குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுங்க. உங்கள் ஊரில் என்னென்ன சிறப்பான இடங்கள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள். அடுத்தது, கோடை காலங்களில் நீர் பற்றாக்குறை ஏற்பட காரணம் என்ன? ஏன் கோடை காலத்தில் நீர் பற்றாக்குறை ஏற்படுது? ஒன்று நம்ம தண்ணியை சேகரித்து வைக்கணும். அப்படி சேகரித்து வைக்கலைனாலும் பற்றாக்குறை ஏற்படும். அடுத்தது, நிலத்தடி நீருடைய வறட்சி, சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அறிந்து கொள்வோம். தமிழ்நாட்டின் முக்கிய அணைகள் கொடுத்துருக்காங்க. மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போது அணைகள் எங்கே இருக்குது? கல்லணை எங்கே? தஞ்சாவூர். தஞ்சாவூரில் கல்லணை இருக்குது. மேட்டூர் அணை சேலம், வைகை அணை தேனி, சாத்தனூர் அணை திருவண்ணாமலை, பவானிசாகர் அணை ஈரோடு, கிருஷ்ணகிரி அணை கிருஷ்ணகிரி. படிப்போம், சிந்திப்போம். சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோமா? இப்போ பாருங்கள், பெருவெள்ளம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் வெள்ளம். உழவு பாசனம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உழவு கூட்டல் பாசனம். கல்லணை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கல் கூட்டல் அணை. சிறப்பு கூட்டல் மிக்க என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன? சிறப்பு மிக்க. நீர் கூட்டல் பாசனம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீர்ப்பாசனம். அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க பாருங்க. கரிகாலனின் இயற்பெயர் என்ன? வளவன். கரிகாலன் கல்லணையை கட்ட காரணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பேஜ் நம்பர் 30 எடுத்துக்கோங்க. 30ல் பாருங்கள். இப்போது காவிரியில் அடிக்கடி பெருவெள்ளம் வரும். அந்த நீர் எதற்கும் பயன்படாமல் வீணாக கடலுக்கு சென்றுவிடும். மழை காலத்தில் வெள்ள பெருக்காலும் கோடை காலத்தில் நீரின்றியும் மக்கள் துயரப்பட்டனர். அதனை தடுக்கும் வகையில் பெரியதோர் அணை கட்ட முடிவெடுத்தான். இந்த பேராகிராஃப் தான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர், அதை எழுதிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின், கல்லணையின் சிறப்பாக நீ கருதுவது எது கேட்டிருக்காங்க. அதுவும் பேஜ் நம்பர் 30ல் பாருங்கள், காமிக்கிறேன். இப்போது பல நூற்றாண்டுகள் கடந்தும் இன்றளவும் உறுதியோடு நிற்கிறது கல்லணை. இது தமிழர்களின் கட்டுமான திறனை பறைசாற்றுவதாக உள்ளது. சரியா? இந்த 2 கொஸ்டினையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பொருள் தருக வாங்க. துயரம், துன்பம், உறுதி, வலிமை, நெருங்கி விட்டோம், அருகில் வந்து விட்டோம். கல்லணை கற்களால் கட்டப்பட்ட அணை.
கீழே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க ஆன்சர், அதை டேஷில் எடுத்து எழுதிடுங்க. அடுத்தது சரியானதை எடுத்து எழுதுக. கல்லணை அமைந்துள்ள மாவட்டம் தஞ்சாவூர் எழுதிக்கோங்க. கல்லணையை கட்டிய அரசன் கரிகாலன். கல்லணை டேஷ் தொழில்நுட்பத்திற்கு சிறந்த சான்றாக திகழ்கிறது. பழந்தமிழர். மொழியோடு விளையாடு. சொல்லிலிருந்து சொற்களை உருவாக்குக. ஒரு சொல் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து நம்ம சொற்களை உருவாக்கலாம். நாகப்பட்டினம், இதிலேருந்து சொற்கள் உருவாக்க சொல்லியிருக்காங்க. நாகம், பட்டினம், நாம். திருச்சிராப்பள்ளி, திருச்சி, பள்ளி. இப்போ சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ விடுமுறை, அது ஒரு சென்டென்ஸ் அமைச்சு நம்ம எழுதணும். இப்போ நான் ஆன்சர் கொடுத்துருக்கிறது, கோடை விடுமுறைக்கு நான் என் பாட்டி வீட்டிற்கு செல்வேன். அடுத்தது விபத்து. நாம்னு போட்டுக்கோங்க. நாம் சாலையில் கவனமாக சென்றால் விபத்துகளை தவிர்க்கலாம். அடுத்து பழமையான. தஞ்சை பெரிய கோவில் மிக பழமையான கோவில் ஆகும். நீர், உயிர் வாழ நீர் இன்றியமையாதது ஆகும். பெருவெள்ளம். தொடர் மழையின் காரணமாக ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டது. பாறைகள். மலைகளில் பெரிய பாறைகள் காணப்படுகின்றன. அடுத்து சொல் எழுதுக, சொற்றொடர் அமைக்க. இப்போது பாக்ஸ் கொடுத்துட்டாங்க, அதில் எழுத்துக்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம 2 சொற்களை உருவாக்குவோம். அப்புறம் அதுக்கு சென்டென்ஸையும் ஃபார்மேட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மனம், மனம்னு இருக்குது. அப்போ மனம் 3 சொல்லி நான் போட்டால் பூக்கள் மனம் வீசும் கொடுத்துருக்காங்க. அதுவே மனம்னா மனிதருக்கு நல்ல மனம் வேண்டும். அடுத்து நம்மளே எழுதணும். ஸோ கரை கொடுத்துருக்காங்க. கரை, கரை. முதல் கரைக்கு ஆற்றின் கரையில் மரங்கள் வளர்ந்துள்ளன. அடுத்த கரை பாருங்கள், எனது சட்டையில் கரை உள்ளது. அடுத்து கலை, களை, கழை 3 கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கலை எடுத்துக்கோங்க. ஓவியம் வரைவது ஒரு நுட்பமான கலை. எழுதிக்கோங்க. ஓவியம் வரைவது ஒரு நுட்பமான கலை. அடுத்தது களை பாருங்க, பயிர்களின் இடையே உள்ள களைகளை நீக்க வேண்டும். கழை. கழைக்கு இன்னொரு பெயர் மூங்கில்னு இருக்குது, சரியா? அதனால் கழை மிக உயரமாக வளரும். அடுத்தது இலை பாருங்க. இலை, மரத்திலிருந்து பச்சை இலை, மரத்தில்னு போட்டுக்கோங்க. மரத்தில் பச்சை இலை உள்ளது, இல்லு போட்டுக்கோங்க. இலை, நோய்வாய்ப்பட்டு அவன் இளைத்து விட்டான். இழை, துணி நெய்வதற்கு நூல் இழைகள் பயன்படும். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு போகலாமா? இப்போ படித்து காட்டுக பாருங்கள். சொல்லை கேட்டு எழுதுக. அடித்தளம் கரிகாலன், இயற்பெயர் உறுதியோடு, தண்ணீரில், கல்லணை, பெருவெள்ளம், துயரப்பட்டனர், நூற்றாண்டுகள், நிலைத்து நிற்கும், நெருங்கிவிட்டோம், நீர்ப்பாசன திட்டம், கோடை காலத்தில், பறைசாற்றுவதாக, ஒட்டிக்கொள்ளும். அடுத்து பொருத்தமான நிறுத்தற்குறியிட்டு எழுதணும். இப்போ அத்தை மாமாவுடன் புறப்பட்டனர், ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கோங்க. அத்தை கல்லணை எந்த மாவட்டத்தில் உள்ளது? இப்போ இதுக்கு கொஸ்டின் மார்க் போட்டுக்கோங்க. அதோ பாருங்கள் கல்லணை, இதுக்கு ஆச்சரியக்குறி போட்டுக்கோங்க. 4th one. ஓ அப்படியா? ஆமாம்மா, சரி, மேலும் சொல்லுங்கள். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியக்குறி போட்டுக்கோங்க. இந்த லைன் புக்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த மாமா இந்த இடத்துல 3 டாட் வச்சுக்கோங்க. வரிசையாக 3 டாட் வரும். அடுத்தது பாருங்கள், மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? மணலில் எப்படி அடித்தளம் அமைத்தார்கள்? கடைசியில் கொஸ்டின் மார்க், அவ்வளோதான். அடுத்தது ஒரு கலையும் கைவண்ணமும் கொடுத்துருக்காங்க, அதே போல் பார்த்து செய்யுங்க. காலம் அறிவோமா? இப்போ காலமாக அறியலாம். காலம்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நான் உணவு உண்டேன், நான் உணவு உண்கிறேன், நான் உணவு உண்பேன். நான் இப்போ தான் நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நான் சாப்பிட்டுட்ருக்கேன், நான் இனிமே தான் சாப்பிட போகிறேன், அதுதான், சரிங்களா? 3 டைப்பாக சொல்கிறது. அதுதான் என்னது?
இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ இதே மாதிரி தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நடந்து முடிந்த செயல் இறந்த காலம். அப்போது நடந்து முடிஞ்சிச்சுன்னா அது இறந்த காலம். அப்போ நான் உணவு உண்டேன்றது இறந்த காலம். அடுத்து பாருங்க, தற்போது நடந்து கொண்டிருக்கும் செயல் நிகழ்காலம். நான் உணவு உண்கிறேன். இப்போ இது நிகழ்காலம். இனி நடக்கப் போகும் செயல் எதிர்காலம். இனிமேல் தான் நடக்கும், சரியா? நான் உணவு உண்பேன், இது எதிர்காலம். இப்போது பாக்ஸ் பாருங்கள், வினைச்சொல். வினைச்சொல்னாலே ஆக்ஷன் வேர்டு, ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது தான் ஆக்ஷன், ஓகேங்களா? இப்போ வினைச்சொல் என்னென்ன இருக்குன்னா செய்ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் வருதுன்னு பார்க்கலாமா? செய், செய்தான், செய்கின்றான், செய்வான். படி பாருங்க, படித்தாள், படிக்கிறாள், படிப்பாள். கேள், கேட்டார்கள், கேட்கிறார்கள், கேட்பார்கள். பற, பறந்தது, பறக்கிறது, பறக்கும். ஓடு, ஓடின, ஓடுகின்றன, ஓடும். இப்போ அடுத்து சொற்களை பொருத்தமான காலத்தில் நிரப்ப சொல்லியிருக்காங்க. பாக்ஸில் நமக்கு கீவேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த கீவேர்ட்ஸை பயன்படுத்தி எது இறந்த காலம், நிகழ்காலம் எது, எதிர்காலம் எது அப்படின்றத நம்ம எழுதலாமா? இப்போது பாடினான்னு பாருங்க, பாடினான் இறந்த காலம். ஆடினாள் இறந்த காலம். உண்பாள் எதிர்காலம். அடுத்தது பாடுகின்றனர் நிகழ்காலம். கேட்பார்கள் எதிர்காலம். மேய்ந்தது இறந்த காலம். ஓடும், ஓடும் அப்படின்றது எதிர்காலம். இங்கே ஓடும்னு வரும், ஓடும் எதிர்காலம். எழுதுகின்றான் நிகழ்காலம். குடிக்கின்றன நிகழ்காலம். இப்போ அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டோம், பார்த்துக்கோங்க. நிரப்புக பார்க்கலாமா? இளவரசி நூலகம் சென்றாள், இளவரசி நூலகம் செல்கிறாள், இளவரசி நூலகம் செல்வாள். ஆடு புல் மேய்ந்தது, ஆடு புல் மேய்கிறது, ஆடு புல் மேயும். இப்போ நமக்கு கொடுத்துருக்க எக்ஸசைஸை ஃபில் பண்ணலாம் வாங்க. நான் படம் வரைந்தேன், நான் படம் வரைகின்றேன், நான் படம் வரைவேன். இப்போ இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூணுத்துலேயும் எழுதிட்டோம். அதே போல் அடுத்து பார்க்கலாம். கதிர் போட்டியில் வென்றான், கதிர் போட்டியில் வெல்கின்றான், கதிர் போட்டியில் வெல்வான். வெல்கின்றான் இல்லை வெல்கிறான் அப்படி கூட எழுதிக்கலாம். வெல்கின்றான்னு எழுதிக்கோங்க. வெல்கின்றான், கிரு கின்று ஆனின்றுன்னு வரும், அதுதான் கரெக்டாக. அப்போ வெல்கின்றான். அடுத்தது மீன்கள் நீரில் நீந்தின, மீன்கள் நீரில் நீந்துகின்றன, மீன்கள் நீரில் நீந்தும் எழுதிக்கோங்க. அடுத்தது இவ்வளோதான். புக்கில் இருக்க எல்லா எக்ஸசைஸையும் நம்ம பார்த்துருக்கோம். கரிகாலன் கட்டிய கல்லணை படத்தில் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கோம், ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள்.